த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். என் ஹஸ்பண்டுகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. அவர்கிட்ட இருந்து ஜீவனாம்சமா எனக்கு நிறைய பொருட்கள் வர வேண்டியது இருக்கு. கார் வேணும், பங்களா வேணும், கோடிக்கணக்கான ரூபாய் வேணும், இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க மயிலாட் அப்படின்னு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் பொண்ணு ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. வழக்கை படிச்சு பார்த்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். சமீப காலமாக இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அப்படின்றது நாடு முழுக்க பெரும் பிரச்சனையாகவே மாறிட்டு வருது. எந்த அளவுக்குன்னா, ஹஸ்பண்டை ஹனிமூன் போன இடத்துல கொலை செய்யறது, கூலிப்படையை வச்சு ஏவி கொலை செய்யறது, விஷத்தை கலந்து கொடுத்து கொலை செய்யறது அப்படின்ற மாதிரியான வயலன்ஸ் அப்படின்றது சமீப நாட்களாக ரொம்ப அதிக அளவில் நடந்துட்டு வர்றதை ஊடகங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. மனைவிகளுடைய தொல்லை தாங்க முடியாம நிறைய கணவன்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு வர்றதையும் நம்ம கவலையான செய்தியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா கணவன் மனைவியை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அது அப்படியே ரிவர்ஸா மாறி இந்த மனைவிகள் செய்யக்கூடிய டார்ச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிக அளவில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் டேட்டாஸ் நமக்கு சொல்லுது. இதுல முக்கியமா இந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடியது ஜீவனாம்சம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை தான். அதாவது டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு தனியா இந்த சமுதாயத்துல நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்காக இந்திய அரசியல் அமைப்புகள்லயும் இந்திய சட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஜீவனாம்சம். ஆனா இந்த ஜீவனாம்சத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்றது சமீப காலத்துல அதிகரிச்சுட்டு வருது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப நான் சொல்ல போறக்கூடிய இந்த கேஸ். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இளம் ஜோடி டிவோர்ஸ் வாங்குறாங்க. அதுல அந்த பொண்ணு எனக்கு சில பொருட்கள்லாம் ஜீவனாம்சமா வேணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாங்க. என்னென்ன தெரியுமா? என் கணவன் கிட்ட இருந்து எனக்கு மாசம் 12 கோடி ரூபாய் பணம் வேணும், மும்பையில நான் வசிக்கிறதுக்கு சொகுசு பங்களா வேணும், உயர் ரக BMW கார் வேணும், இன்னும் நிறைய லிஸ்ட் போட்டு அவங்க உச்சநீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுல கடந்த ஜூலை 22ஆம் தேதி விசாரணைக்கு வந்துச்சு. மனுவை படிச்சு பார்த்த தலைமை நீதிபதிக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. என்னது இது, என்னென்னமோ கேட்டு வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன், எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும்னு அந்த பொண்ணு ரொம்ப விடாப்பிடியா இருக்கிறாங்க. அப்படியா, சரி நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட தலைமை நீதிபதி கேட்கிறாரு. நான் MBA முடிச்சிருக்கிற மைலாட் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அப்படின்னா நீங்க படிச்சிருக்கிறீங்க, சொசைட்டில உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்க சொந்த காலில் நிக்கலாமே, உழைச்சு சாப்பிடலாமே அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டாரு தலைமை நீதிபதி. ஆனா தலைமை நீதிபதி இப்படி சொல்லுவாரு அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் சுதாரிச்சுக்கிட்டு விடாப்படியா மீண்டும் கேட்டாங்க. இல்ல என் ஹஸ்பண்டு கிட்ட 3-4 சொகுசு கார் இருக்கு, அதுலதான் நான் ஒரு காரு கேட்கறேன். என் ஹஸ்பண்டு கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பேங்க் பேலன்ஸா இருக்கு, அதுல இருந்து ஒரு மாசத்துக்கு 12 கோடி ரூபாய் தான் நான் கேட்கறேன். என் ஹஸ்பண்டுக்கு நிறைய பங்களாஸ் இருக்கு, அதுல ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கறேன், கண்டிப்பா எனக்கு நீங்க வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு விடாப்படியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிம்மா, இவ்வளவு கேட்கறீங்களே, உங்களுக்கு கல்யாணமாய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 10-15 வருஷம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க வந்தாரு. அப்ப அந்த பொண்ணு, இல்லைங்க 18 மாசம் ஆச்சு எனக்கு அவருக்கு கல்யாணமாயி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை கேட்டு இன்னும் ஷாக்கான தலைமை நீதிபதி, வெறும் 18 மாசம் திருமண உறவுல இருந்த உங்களுக்கு இத்தனை பொருட்கள் அவர்கிட்ட இருந்து வேணுமா? ஏன் உங்களால தனியா சுயமா இருக்க முடியாதா? உங்களால சுயமா சம்பாரிச்சு இதெல்லாத்தையும் வாங்க முடியாதா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாவே கேட்கிறாரு. அந்த பொண்ணு விடுறாதாவே இல்ல, எனக்கு இல்ல இதெல்லாம் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல இது இப்படியே போச்சுன்னா சரி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட தலைமை நீதிபதி அந்த பொண்ணுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கறாரு. ஒன்னு, மும்பையில உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தர சொல்றேன், இல்லாட்டி ஒரு பல்க் அமௌண்ட்டா 4 கோடி ரூபாயை ஒரே தடவையா கொடுத்துற சொல்றேன். இந்த செட்டில்மெண்ட்டை மட்டும்தான் எங்களால ஏத்துக்க முடியும், மற்றபடி நீங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் எங்களால வாரி கொடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. இதுல இடையில என்னோட ஹஸ்பண்டுக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ்ல பணம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்போ தலைமை நீதிபதி, அப்படியா நிறைய பணம் இருக்கா, எங்க உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டினதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயும் அந்த பொண்ணு கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இந்த வழக்கு அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இது ஏதோ ஒரு கணவனுக்கு எதிராக ஒரு மனைவி கேட்கக்கூடிய விஷயமா மட்டும் இதை சுருக்கி பார்க்கணுமா? நிச்சயமா கிடையாது. பெங்களூருல ஐடியில இருந்த ஒரு ஊழியர் தன்னுடைய மனைவி இப்படி ஜீவனாம்சம் கேட்டு தன்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீமிங்ல தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாரு. இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இது பெண்கள் அவங்க சுயாதீனமா நிற்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவங்கள படித்த பெண்களையும் அந்த இடத்துல இருந்து விலக்கி போக வைக்குதோ அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் அதிக அளவுல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல சிக்கி சீரழிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய தவறான விஷயம் தவறான முன்னுதாரணமா நீதிமன்றங்களுக்கு போயிடக்கூடாது.
ஒரு சில பெண்கள் நியாயமாவே அவங்க இந்த மாதிரியான ஒரு ஜீவனாம்சம் கேட்கும் பொழுது கடந்த காலங்களில் இப்படியான பெண்கள் கேட்ட ரொம்ப பேராசை பிடிச்ச விஷயங்களால அந்த பெண்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களும் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க நாடின விஷயத்தை அணுகுன விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த பொண்ணு கேட்டது சரிதானா? ஒரு 18 மாத திருமண பந்தத்துல இருந்த நல்ல ஒரு படிச்ச பொண்ணு இவ்வளவு விஷயங்களை ஜீவனாம்சமா கேட்கறது அப்படின்றது நியாயமானது தானா இல்ல அநியாயம்னு படுதா? உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூட தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.